லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில். எங்கிருந்து எங்க போறான்? நல்லா கவனிங்க. எருசலேம் பட்டணத்திலே இருந்து எரிகோ பட்டணத்திற்கு போகிறானா. எருசலேம் பட்டணம் எதற்கு அடையாளம் என்றால், அது தேவனுடைய சந்நிதிக்கு அடையாளம். எருசலேம் பட்டணத்தின் மீது என் கண்கள் நித்தமும் இருக்கும் ஏனென்றால் அது என் வாசஸ்தலம், அது நான் தெரிந்து கொண்ட பட்டணம். எருசலேமில் தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. எனவே சகோதர சகோதரிகள், அது தேவனுடைய சந்நிதிக்கு அடையாளம். அப்ப ஒருவன் தேவ சந்நிதியில இருந்து எங்க போய்கிட்டு இருக்கிறான்? எரிகோவுக்கு போகிறான். எரிகோ எதற்கு அடையாளம்? உலகத்துக்கு அடையாளம், பாவத்துக்கு அடையாளம். அப்படின்னா ஒருவன் தேவ சந்நிதியை விட்டுவிட்டு பாவம் நடக்கிற இடத்திற்கு போகிறான். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இல்ல ஆலயத்தில் உட்காரும் போது எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறோம், எவ்வளவு ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். அப்கோர்ஸ் ஆலயத்தில் உட்கார்ந்திருந்தாலும் கூட சில பேர் இருக்காங்க, எவ்வளவு நேர்த்தியான தேவ வார்த்தை போதிக்கப்பட்டாலும் அவங்க கையில போன் இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கவனிங்க, தேவனுடைய ஆலயம் ஒழுக்கமாக உட்கார்ந்து தேவ வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கவே இருக்காதுங்க. அந்த செல்போன்லாம் உயிரே இருக்காது. அவங்கள அதுதான் ஸ்ட்ரைட்டா கூட்டிட்டு போகும். எங்கங்க? பாதாளத்துக்கு. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற போது ஒருவேளை மெசேஜ் எழுதுறீங்கன்னா அது கண்டிப்பா வேற விஷயம். செய்தி அப்படியே டைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது வேற விஷயம். சில பேர் நேர்த்தியா டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேவ செய்திய. அவங்கள பத்தி நான் தப்பா சொல்ல வரல. ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்திருந்தாலும் கூட செல்போனை மாத்திரம் விடவே முடியறதில்ல. ஒழுங்கா உட்காரவே முடியாது. ஒருத்தர் காலை முன்னாள் சீட்ல நீட்டுவாங்க, இன்னொருத்தர் கால் மேல கால் போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இன்னொருத்தர் நேர்த்தியா தேவ செய்தியை கேட்டுக்கிட்டுனா இடையில எந்திரிக்கிறது, அப்படி இப்படி சுத்துறது. என்னங்கது? ஒழுங்கா தேவனுடைய ஆலயத்திலே உட்காருவது முடியறதே இல்லை. காரணம் என்ன? மனசு ஒத்துக்கிறது இல்ல. பரிசுத்தமான தேவனுடைய சந்நிதியில அமைதலா உட்காரணும் அப்படின்னா மனசுக்குள்ள அமைதல் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். அப்படி பரிசுத்தம் இல்லாதவன் தேவனுடைய ஆலயத்தை அசட்டை செய்கிறவனா இருப்பான். அவனால ஒரு பக்கம் உட்காரவே முடியாது, அவ்வளவு கஷ்டம். பாதியில் எந்திரிச்சு போயிடுவான், இல்ல டைவர்ட் ஆகிட்டே இருப்பான். யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில்? ஆலயத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது ஒழுங்கா உட்கார முடியாதவங்க, அப்படியே பதட்டப்படுறவங்க, தயவு செஞ்சு கவனிங்க. ஆக்சுவலா நீ என்ன செய்யற அப்படின்னா, தேவனுடைய சந்நிதியிலிருந்து எரிகோவை நோக்கி போகிறாய். அந்த ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவின் பக்கமாய் போகிறான். எப்படி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி போனாங்க அவன்? எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி, அதாவது துணிஞ்சு. எப்படிங்க? எஸ், நீ தேவ சந்நிதியிலிருந்து பாபம் இருக்கிற இடத்தை நோக்கி போகிறாய் என்றால் அது கூட இறங்கி போகக்கூடிய ஒரு வகைதான். துணிந்து தாழ்ந்து இறங்கி போற வழி அது. உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து, உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து உன்னை இறக்கி விடுகின்ற மார்க்கம் அது. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மள யாரா இருந்தாலும் சரி, தேவ சந்நிதியை விட்டு விலகிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், கால்வரி டெம்பிள்ல நடந்து கொண்டிருக்கிற ஆராதனை லைவ் ஆஃப் பண்ணிட்ட. ஏன் ஆஃப் பண்ணிட்ட? நாம் தேவனுடைய சந்நிதிக்கு வர வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். வீட்டிலேயே உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிறது அது சரியில்லைங்க. ஆனா அந்த கொரோனா கொண்டு வந்த கஷ்ட காலத்தால சேர்ந்து ஒரு இடத்துல கூட முடியாத ஒரு நிலைமை உண்டானதால கொஞ்ச காலம் நீங்க உங்க வீட்டிலேயே இருங்க. ஏன்னா ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு அந்த தொற்று பயங்கரமாய் பரவிக்கொண்டே இருக்கிறது என்பதற்காக அந்த நிலைமையினால் வீட்டிலேயே இருந்து கொண்டு கொஞ்ச காலம் லைவ்ல ஆராதனையில பங்கெடுங்கன்னு சொன்னா அது இன்னைக்கு பழக்கம் ஆயிடுச்சு. எவ்வளவு அலட்சியம் பாருங்க. தேவனுடைய சந்நிதினா அவ்வளவு அலட்சியம். தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னைக்கு நம்மள சில பேர் தேவ ஆலயத்துக்கு விலகி இருக்கிறீங்க, அது நல்லதல்ல. தேவ சந்நிதிக்கு விலகி இருக்கிறீங்க, அது நன்மை அல்ல. எருசலேமை விட்டு தூரமாகிறீர்கள். எருசலேம் தேவனுடைய சந்நிதிக்கு அடையாளம். எருசலேம் தேவனுடைய ஆலயத்துக்கான அடையாளம் என்றால் தேவ சந்நிதிக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் அவருடைய பிரசன்னத்துக்கும் ஒரு நபர் விலகி தூரமாக போகிறான். நம்ம எங்கே போய்கொண்டிருக்கிறான்? எரிகோ பட்டணத்துக்கு போகிறான். நல்லா கவனிங்க, எரிகோவுக்கு துணிந்து போறான். யாரா இருந்தாலும் தேவ ஆலயத்திற்கும் தேவனுடைய சந்நிதிக்கும் விட்டு விலகி போகிறவர்கள் துணிந்து தான் போறாங்க. அப்போ ஆலயத்துக்கு வர்றவங்கள பத்தின விஷயம் அதுவும் பைபிள்ல இருக்கு. வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு என்ன செஞ்சாங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? பேதுருவும் யோவானும் என்ன செஞ்சாங்க? தேவாலயத்துக்கு
போனார்கள். தேவாலயத்துக்கு போனார்கள். தேவ ஆலயம் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும், கொண்டு போய்கொண்டே இருக்கும். உலகமும் உலகத்தினுடைய பாவங்களும் இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிற உன்னை இறக்கி இறக்கி மிகுந்த ஆழத்துக்கு கொண்டு போய் ஒரு வெறுமையான வாழ்க்கைக்கு வழிவகுத்து விடும். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இந்நாட்களில் நாளுக்கு நாள் முன்னேறுகிறவர்கள் வேண்டும். முன்னேறி படிப்படியாக முன்னேறி நீ உயர்ந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும் அப்படின்னு உங்கள் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஒவ்வொரு படிப்படியா இருப்ப உன்னத நிலை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுற கை உயர்த்துங்க. எஸ் 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 அப்படின்னு என்ன செய்யணும்? தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி தூரமா போயிடணும். ஆமாங்கிறவங்க கெட்டியா கரங்களை தட்டி சரி போங்க, என்ன பண்றது போங்க. அவளை கைதட்டி சந்தோஷப்பட்டா என்னால என்ன செய்ய முடியும்? கவனிங்க, தேவனுடைய சந்நிதிக்கு போகிறவன் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஸ்தானத்திலிருந்து படிப்படியா ஏறி உன்னதமான ஸ்தானத்தை சென்றடைவான். அப்ப தேவ சந்நிதியிலிருந்து உலகத்தை நோக்கி போகிறவன் தான் இருக்கின்ற ஸ்தானத்தை இழந்து போகிறான். தன் ஆவிக்குரிய மேன்மையானவைகளை இழந்து போகிறான். தன்னுடைய வேலையை கூட இழந்து போகிறான். தனக்கு இருக்கின்ற ஆதாரங்களை எல்லாம் இழந்து போகிறான். ஆரோக்கியத்தை இழந்து போகிறான். அனைவரையும் இழந்து போகிறான். அனைத்தையும் இழந்து போய் அட்ரஸ் இல்லாமல் போய்விடுவான். இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கவனிங்க, இங்கே ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து, கவனிங்க, எரிகோ பட்டணத்துக்கு போய்கொண்டிருந்த போது என்ன நடந்தது? மாட்டிக்கிட்டான். யாருகிட்ட மாட்டிக்கிட்டான்? கள்ளர் கைகளிலே அகப்பட்டு கொண்டான். தயவு செஞ்சு கவனிக்கணும். எருசலேமை விட்டு துணிந்து எரிகோ பட்டணத்துக்கு போகிறவர்கள் நம்மள யாராவது இருப்பீர்கள் என்றால், தேவனை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிறவர்கள், பரிசுத்தமான வாழ்க்கையை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிறவர்கள், ஆவிக்குரியவைகளுக்கு விலகி போகிறவர்கள், ஜெபத்துக்கு தூரமாக விலகி இருக்கிறவர்கள் யாராவது இருந்தா கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் போகிற மார்க்கத்திலே உன்னை காலி பண்றவங்க தயாரா இருக்காங்க. நீ போய்கொண்டிருக்கிற பாதையிலே ஆபத்து மறைந்திருக்கிறது. நீ போகின்ற மார்க்கத்திலே அபாயம் மறைந்திருக்கிறது. நீ தேர்ந்தெடுத்துக் கொண்ட அபாயகரமான பாதையில பேராபத்து காத்திருக்கிறது. அது மறந்துடக்கூடாதுங்க. உனக்கு ஒருவேளை அது ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமானதா தெரியலாம், சௌக்கியமா இருக்கிற மாதிரி, கொண்டாட்டமா இருக்கிற மாதிரி தெரியலாம் நீ செய்கிற பாவங்கள் இன்று. ஆனா கவனி, நீ போகிற வழியிலே பயங்கரமான பேராபத்து காத்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போகிறது? உன்னை அட்ரஸ் இல்லாதபடி செய்ய போகிறது. உனக்கு கதியற்று போகும் நிலை உருவாக்கப் போகிறது. உன்னிடம் இருக்கிற சமஸ்தத்தையும் நீ இழந்து போகின்ற நிலை வரப்போகிறது. மறந்து போயிடக்கூடாதுங்க. எருசலேமை விட்டுவிட்டு எரிகோவுக்கு போகிற வழியிலே சடனாக கள்ளர் கைகளில் அகப்பட்டுக் கொண்டான். அந்த கள்ளர்கள் என்ன செய்தார்கள்? வாசிக்கலாம் வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கிறேன். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு முதல்ல நிர்வாணமாக்கிட்டாங்க. அந்த நிர்வாணம் எதற்கு அடையாளம்? நிர்வாணம் வெட்கம், அவமானம். அந்த மனிதனை அவமானப்படும்படி செய்துவிட்டார்கள். வெட்க தலைகுனியை செய்து விட்டார்கள். பாவம் வெட்கப்படுத்தும். ஏற்கனவே அந்த சகோதரர் என்ன சொன்னார்? பக்கத்து வீட்டு பெண்ணோடு பாவம் செய்து மாட்டிக்கொண்டார். என்னவாயிற்று? அவங்க பிடிச்சாங்க இல்ல, அடிச்சாங்க இல்ல, தகராறாச்சு இல்ல, அவமானத்தால வெட்கத்தால தலை குனிஞ்சிருப்பால. அட பாவி மனுஷா, எங்க வீட்டுக்குள்ளே நுழையிறியா, எங்க பொண்ணு மேலேயே கை வைக்கிறியான்னு சொல்லி உண்டில்லான்னு பண்ணியிருப்பாங்கல்ல. தப்பு செய்கிற ஒவ்வொருவருக்குமே மிஞ்சுவது என்னவென்றால் வெட்கம், அவமானம். எத்தனை தரம் உன் வாழ்க்கையில உன் மனைவி கிட்ட மாட்டிக்கிட்டு, கணவனிடம் மாட்டிக்கிட்டு, தாய் தந்தையரிடம் மாட்டிக்கிட்டு, வெட்கத்தோடு ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல மாட்டிக்கிட்டு, வெட்கத்தால் அவமானத்தால் தலை குனியவில்லையா? ஏன் உனக்கு இந்த நிலைமை? அவசியமா வெட்கத்தால் தலை குனிய வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அவன் வஸ்திரங்களை உரிந்து விட்டார்கள். தொடர்ந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். குத்துயிரா விட்டுட்டு போயிட்டாங்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, நீ செய்கிற பாவம், நீ தேர்ந்தெடுக்கிற பாதை, தேவனை புறந்தள்ளுகிறாய், தேவ சந்நிதியை வேண்டாம் என்கிறாய், அவைக்குரிய காரியங்களில் அலட்சியம் காட்டுகிறாய்,
தீட்டான காரியங்களிலே எப்பொழுதும் மூழ்கி கிடக்குறாய். உனக்கு என்ன மிஞ்ச போகிறது தெரியுமா? ஆரோக்கியத்தை இழந்து போகப் போகிறாய், ஆஸ்தியை இழந்து போகப் போகிறாய், அதிகாரத்தை இழந்து போகப் போகிறாய், அழகை இழந்துவிடப் போகிறாய், எல்லோரையும் இழக்கப் போகின்றாய், எல்லாவற்றையும் இழந்து போகப் போகிறாய், குற்றுயிராக மிஞ்சப் போகிறாய். இது தேவையா? தேவனை விட்டு விலகுகிற எல்லோருக்கும் நிகழ்வது இதுதான். குற்றுயிராக அங்கே விழுந்து கிடக்கிறான். ஒருவரும் உதவிக்கு இல்லை, ஆறுதலுக்கு அங்கு ஒருவரும் இல்லை, இறக்கப்பட்டு உதவ யாரும் இல்லை. இந்த நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? பிரதர், நீங்க சொல்றது எக்ஸாக்டா என்ன பத்தின விஷயங்கள் தான். ஒரு காலத்துல எனக்கு எல்லாரும் இருந்தாங்க, ஆனா எனக்கு ஒருத்தர் கூட துணையா இல்ல. ஒரு காலத்துல எனக்கு எல்லாம் இருந்தது, ஆனா எனக்கு என் கையில சல்லி காசு இல்லாம போயிடுச்சு. ஒரு காலத்துல எவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா வாழ்ந்தவன், ஆனால் இன்று வெட்கத்தோடு அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னோரும் என்னை விட்டு விட்டு போய்விட்டார்கள், அனாதையை போலாகிவிட்டேன். இந்த துர்பாக்கியமான நிலைமைக்கு நான் வந்துவிட்டேனே. என்னை போன்றவர்களுக்கு கூட தேவன் இரக்கம் காட்டுவாரா? இப்படி கெட்டுப்போன பாழாய்ப்போன தனிமையாய் மிஞ்சிவிட்ட குற்றுயிரும் குலையுருமாய் இருக்கின்ற எனக்கு தேவன் கருணை காட்டுவாரா? ஏதாவது சான்ஸ் உண்டா என்ற கேள்வி உனக்குள் இருக்கும் என்றால் உனக்கு ஒரு நற்செய்தி. அது என்னவென்றால் வாசிக்கலாம் வாங்க. 33ஆம் வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி. ஏற்கனவே நாம வாசிச்சிருக்கோம். இது பூமி, நாம் குடியிருக்கிற இடம், நாம் விழுந்து போகிற இடமும் கூட இதுதான். இது நாம் விழுந்து கிடக்கிற இடம், விழப்போகின்ற இடம், பாழாகி போய்க் கொண்டிருக்கிற இடம், நாளைய நாட்களிலே புதைக்கப்படக்கூடிய இடம். விழுந்து கிடக்கிற நம்மை கண்டு நாம் விழுந்து கிடக்கிற இடத்துக்கு பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி வந்தார். எந்த இடத்துக்கு இறங்கி வந்தார் யோசிச்சு பாருங்க. நாம் விழுந்து கிடக்கிற இடத்துக்கு. எக்ஸாக்டாக அதுதான் நடந்தது. கள்ளர் கையில் அகப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து சரீரம் முழுக்க காயப்படுத்தப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடந்த அந்த மனுஷனுக்கு அருகே அவன் விழுந்து கிடந்த இடத்திற்கு யார் வந்தது? ஒரு நல்ல சமாரியன் வந்தானாம். வந்து என்ன செய்தான்? தொடர்ந்து வாசிக்கலாம். அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை, கவனிங்க, இதெல்லாம் அவருக்கு தேவையா? விழுந்து கிடந்த இடத்துக்கே வந்தானாம், வந்து அவனை கண்டானாம், அவனை கிட்ட சென்று பார்த்தானாம். அதன் பிறகு என்ன செய்தானாம்? அவனுக்கு கிட்ட வந்து அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவனுடைய காயங்களெல்லாம் கட்டி அவனை தன் சுயவாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சத்திரத்திற்கு கொண்டு போய், ஒரு சத்திரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அன்பு சகோதர சகோதரிகளே, விழுந்து கிடந்த இடத்துக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து 2 காசுகளை நமக்காக கொடுத்தார். முதலாவது காசு பழைய ஏற்பாடு, 2வது காசு புதிய ஏற்பாடு. இந்த 2 காசை நமக்காக கொடுத்திருக்கிறார். இதுதான் உங்களை போஷிக்கிறதா இருக்கிறது, உங்களை பிழைக்க வைக்கிறதாயும் இருக்கிறது. கவனிங்க, அவன் சொல்லுகிறான், மறுபடியும் வருவேன். சத்திரக்காரனத்தில் சமாரியன் என்ன சொன்னான்? திரும்ப வருவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நீ விழுந்து கிடக்கிற பூமிக்கு இறங்கி வந்தார். நீ விழுந்து கிடக்கிற இடத்துக்கே வந்தார். தம்முடைய அன்பு எல்லாவற்றையும் காண்பித்தார். அந்த அன்பை தம் கிரியைகளிலே காண்பித்தார். நீயும் நானும் செய்த நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு வரவேண்டிய சிற்றை எல்லாவற்றையும் தாமே சுமந்தார். உன்னுடைய ஸ்தானத்தில், என்னுடைய ஸ்தானத்தில் அவர் கிரயம் செலுத்தி மரண சிற்றையை ஏற்றுக்கொண்டார். கவனிங்க, நான் போகிறேன் பரலோகத்துக்கு உங்களுக்கான இடத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு. நான் போகிறேன், திரும்ப வருவேன். அப்படி வந்து தம்மை விசுவாசிக்கிற எல்லோரையுமே தம்மோடே கூட அழைத்து கொண்டு போவேன் என்றார். எவ்வளவு அற்புதங்க, எவ்வளவு அற்புதம்! யார் நம்முடைய நல்ல சமாரியன்? நம்முடைய ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து தான். அப்ப கேள்விக்கான பதில சொல்றேன். என்ன கேள்வி? விழுந்து போயிருக்கிறேன், பாழாகி போயிருக்கிறேன், மீள முடியாத நிலையில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட பாவியாக எனக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? சரிப்படுவதற்கு வாய்ப்பு உண்டா? ரட்சிக்கப்பட வாய்ப்புண்டா? ஆரோக்கியத்தை திரும்ப பெறுகிற வாய்ப்புண்டா? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற சான்ஸ் உண்டா? எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் மாறுகிற வாய்ப்பு உண்டா என்றால் 100% சான்ஸ் உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் இன்னும் உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். அவர் நேசிக்கிற தேவனாய் இருப்பதினாலே உன்னை சரிப்படுத்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார். நீ செய்ய வேண்டியது, ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் போதும். அந்த சகோதரன் சொன்னார் அல்லவா, ஒரு மிருகத்தைப் போல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்படிப்பட்ட என்னை ஒரு ஃப்ரெண்ட் கால்வரி டெம்பிளுக்கு அழைத்துக் கொண்டு வந்தார். வந்ததற்கு பிறகு, அதாவது பாவியாக விழுந்து கிடக்கின்ற இந்த நபரை ஒரு நண்பன் என்ன செய்தார்? நல்வழிப்படுத்தக்கூடிய தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துக்கு வழிநடத்தி கொண்டு வந்தார். தேவ சந்நிதிக்கு வந்ததற்கு பிறகு, தேவனுடைய ஆலயத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர் சொன்ன சாட்சியை கவனிங்க. என்னுடைய பயங்கர பாவ வாழ்க்கையை தேவன் வெளிப்படுத்தி என் பிழைப்பை சரிப்படுத்தினார். இன்று நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் ஆலயத்திற்கு வந்து சம்பாதித்திருந்த சம்பாத்தியத்திலே தசமபாகம் கொடுத்து ஊழியத்திற்கு உதவியாக இருக்கிறேன். என்னைப் போலவே பாழாகிக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய சாட்சி ஒரு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அதேபோல என்னைப் போன்ற ஒரு பாவியையும் கூட நல்வழிப்படுத்துகிற தேவன் இருக்கிறார் என்பது அறிய இன்று நான் என் சாட்சியை சொல்லுகிறேன். இன்று அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாக மாறினார். என் அன்பு சகோதர சகோதரிகள், இது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு மனிதன் தேவ சன்னதியை விட்டு விலகினால் கெட்டுப் போய்விடுவான். கெட்டுப் போயிருக்கிற ஒருவன் தேவ சன்னதியை வந்து அடைந்தால் பிரம்மாதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். பொன்னான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். எனவேதான் இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளே, தேவனை விட்டு விலகிடாதீங்க. தேவ சன்னதியை விட்டு விலகிடாதீங்க. அப்பப்ப ஆலயத்துக்கு வந்து போறவங்களா இல்லாம எப்பொழுதுமே தேவனை நேசிக்கிற ஒரு அற்புதமான ஆவிக்குரிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை பிரத்யேகமாக நன்றி சொல்லுவதற்கான வாரம் என்று நான் அழைக்கிறேன். ஏன் நன்றி சொல்லுவதற்கான வாரம் என்று அழைக்கிறேன் என்றால், இந்த மாதத்திலே இதுதான் கடைசி வாரமாக இருக்கிறது. கடந்த மாதங்கள் முழுவதும் தேவன் நம்மை காப்பாற்றிக் கொண்டு வந்திருப்பதனாலே, காப்பாற்றி கருணை காட்டுகிற தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்தால், இனிவரும் காலங்களுக்குள்ளே புது புது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை அழைத்துச் செல்வார். பெற்றுக்கொண்டவைகளுக்காக நன்றி உணர்வோடு இருப்போம் என்றால், பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறவர்களை தேவன் என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்துவார். எனவே தயவு செஞ்சு நீங்க கவனிக்கணும். பைபிள் சொல்லுகின்றது, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த உபகாரங்கள் எதையும் மறந்துவிடக்கூடாது. ஒரு பேக்கர்ஸ் ஒரு இடத்துல இருந்தது. அங்கே அதாவது பிரெட்டு, பன்னு, பப்ஸ் இதெல்லாம் விற்பாங்க இல்லையா, கேக்கெல்லாம் விற்பாங்க இல்லையா, அப்படி கேக்கு பன்னெல்லாம் விற்கிற ஒரு ஷாப் அது. சாயங்காலம் ஆன உடனே சில ரொட்டி துண்டுகள், பன்னு துண்டு இதெல்லாம் கண்டிப்பாக மிஞ்சி போயிடும் இல்லையா. அது நாளைக்கோ மறுநாளோ எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சுன்னா அது கெட்டு போயிடும். அதனால ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் அந்த ஷாப் ஓனர் என்ன செய்வார்னா, ஒரு கூடையில் மிஞ்சி போன பிரெட், பன் இதெல்லாத்தையும் அந்த கூடைக்குள்ள வச்சு வெளியே வச்சிருவார். அந்த வீதியில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வீதியோரம் இருக்கிறவங்க, ஆதரவற்ற பிள்ளைங்கள்லாம் வேக வேகமா ஓடி வந்து அந்த கூடை மேல விழுந்து அடிச்சு பெரிய பெரிய துண்டுகள் எல்லாத்தையும் ஆளாளுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பாப்பாவும் இருந்தா. அந்த சின்ன பாப்பா அவங்களோட சேர்ந்து போட்டி போட முடியாம, அவங்களுக்கு இணையா விழுந்து பெரிய பெரிய துண்டுகள் எடுக்க முடியாம, எல்லாரும் எடுத்ததுக்கு அப்புறம் நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பா. கடைசியில சின்ன சின்ன துண்டுகள் தான் கிடைக்கும். சில நேரங்கள் அதுவும் ஒரு துண்டு தான் கிடைக்கும். அந்த சின்ன துண்டு எடுத்துக்கிட்டு அந்த எஜமானர்கிட்ட போவா. தன்னுடைய 2 கரங்களையும் கூப்பி நின்னு, ஐயா, தினந்தோறும் இப்படி எங்களுக்கு இந்த ரொட்டி துண்டுகளை நீங்க கொடுக்கறதுக்கு நன்றி ஐயா. இன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிடலையா, எங்கே எதுவும் கிடைக்கல. ஆனா இந்த ரொட்டி துண்டு தான் இன்னைக்கு எனக்கு ஆகாரம். எங்க மேல இவ்வளவு இரக்கம் காட்டுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, நன்றி ஐயா. போயிடுவா, நன்றி சொல்லிட்டு போயிடுவா. பெரிய பெரிய துண்டுகள் எடுத்து சாப்பிடுற இந்த மற்ற பசங்க ஒருத்தர் கூட வந்து இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்றது கிடையாது. ஒரே ஒரு பீஸ் துண்டு கிடைக்கும். அந்த சின்ன பீஸை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாள் அந்த ஓனர்கிட்ட வந்து நின்னு, தேங்க்ஸ் ஐயா,
நன்றி ஐயா, இன்னைக்கும் எங்களை நீங்க ஞாபகத்தை வச்சுக்கிட்டு அந்த ரொட்டி கூட எங்களுக்காக வச்சிங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. டெய்லி இதே மாதிரி நடந்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் அந்த பாப்பா தேங்க்ஸ் சொல்லிட்டு போய் வெளியே உட்காந்துக்கிட்டா. அன்னைக்கு கிடைச்ச ரொட்டி துண்டு அப்படி திறந்தா அந்த ரொட்டிக்குள்ள ஒரு மோதிரம் இருந்ததுங்க. மோதிரத்தை பார்த்தோன்னா ரொம்ப பயந்துட்டா. இதனது ரொட்டி துண்டுக்குள்ள மோதிரம் இருக்கு அப்படின்னு வேகமா எழுந்து ஓடி அந்த ஓனர்கிட்ட வந்து, ஐயா, இன்னைக்கு நீங்க வச்சிருந்த அந்த ரொட்டி துண்டை நான் திறந்து பார்த்தப்போ அதுக்குள்ள ஒரு மோதிரம் இருந்தது. கட்டாயம் அது உங்களுதா தான் இருக்கும். அதனால நான் அதை திரும்ப ஏதோ கொண்டு வந்துட்டேன். ஐயா, இந்தாங்க உங்க மோதிரம், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டி துண்டையும் அந்த மோதிரத்தையும் கொடுத்துட்டா. அப்போ அந்த எஜமானன் சொன்னாரு, அம்மா, அந்த ரொட்டி துண்டுக்குள்ள இருந்த மோதிரம் ஆக்சிடென்ட்டா வரல, தவறுதலா வரலமா. அப்புறம் நானே தான் வச்சேன். நீங்க எதுக்கு ஏன் வச்சீங்க? பசியோடு இருக்கும்போது நீ என்னை தேடி வந்து உன் நன்றிய எனக்கு சொல்லிடுவ. இப்போ உன் கையில ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு மோதிரம் கிடைச்சிருக்கு. இப்போ உனக்கு எந்த குறைவும் இருக்காது. அதை எடுத்துட்டு போய் வித்தா உனக்கு நிறைய ரூபாய் கிடைக்கும். இப்போ உன்னுடைய கையில ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மோதிரம் இருந்தாலும் கூட நீ திரும்பவும் என்கிட்ட வந்து இந்த அளவுக்கு நன்றியோடு இருக்கிறியே. மகளே, முதல்ல உன்னோட பசியை கவனிச்சேன், அதனால ரொட்டிகளை கொடுத்தேன். இப்போ உன்னுடைய குணத்தை நான் கவனிச்சிட்டேன், அதனால உன்னை என்னுடைய மகளா நான் அடாப்ட் பண்ணிக்க போறேன். இதுக்கு மேல நீ கை நீட்ட வேண்டிய அவசியமே இல்லை மகளே. கையில மோதிரம் வந்த போதும் கூட நீ என்ன நினைச்சு பார்த்த, என்னத்தான் தேடி வந்த. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட போதும் கூட என்ன மறந்து போயிடல. நீ எதுக்காக மகளே அனாத மாதிரி இருக்கணும்? உன்னை நான் என் சொந்த மகளா ஏத்துக்கிறேன், உன்னை தத்தெடுத்துக்கிறேன். அன்னைக்கு அந்த பாப்பாவோட வாழ்க்கை மாறிச்சுங்க. காரணம் என்ன யோசிச்சு பாருங்க, நன்றியோடு இருந்ததா. சகோதர சகோதரிகளே, இல்லாமையில் இருக்கும்போது, பஞ்சத்தில் இருக்கும்போது, ரொம்ப குறைவாக நம்மகிட்ட இருக்கும்போது ரொம்ப நன்றியோடு நம்ம நடந்துக்குவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, பசியோடு இருந்த எனக்கு ஆகாரம் கொடுத்தீர ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்றேன்ப்பா. அப்போ ஆண்டவர் இன்னும் இறங்கி உன்னை இன்னும் ஆசீர்வதித்து உன்னை இன்னும் உயர்த்துகிற போது உன்னுடைய நன்றி உணர்வை நாம் மீண்டும் வெளிப்படுத்துவோம் என்றால் தேவன் வைத்திருக்கின்ற அற்புதமான ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நமக்கு அருளுவார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க, என்னன்னு? நன்றி ஏறெடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை. நாம் செலுத்துகிற நன்றி என்ன செய்யும் தெரியுமா? இன்று இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னதமான அடுத்த நிலைக்கு அது உயர்த்தி கொண்டு போகும். எனவே நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். வாருங்கள் ஜெபிக்கலாம். எல்லோரும் ஜெபத்தில் ஒருமனப்படும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நன்றியுள்ளவர்களாக வாழ்வது எங்களுடைய கடமை. நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரியவைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு அளித்த ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு அருளி இருக்கிற பாவ மன்னிப்புக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு அருளி இருக்கிற குமாரனாகிய இயேசுவுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு அருளி இருக்கிற மன அமைதிக்காக, நிம்மதி, சந்தோஷம், சமாதானத்துக்காக நன்றி ராஜா. அப்பா, எங்களுக்கு அருளி இருக்கிற ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அருளும் ஆகாரத்திற்காக நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறீர், எத்தனையோ ஆச்சரிய காரியங்களை செய்திருக்கிறீர். எங்களுக்கு தெரியாமலேயே சாத்தான் கொண்டு வந்த ஆபத்துக்களிலிருந்து, அபாயங்களிலிருந்து எவ்வளவு அற்புதமாக எங்களை விடுவித்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த கடைசி வாரத்திலே நன்றி உணர்வோடு கூட நாங்கள் உம்முடைய சன்னதிக்கு வர வேண்டும். உம்முடைய ஆலயத்துக்கு அப்பா வந்து மாதம் முழுக்க நீர் எங்களுக்கு காண்பித்த கிருபைக்காக, நீர் செய்த நன்மைகளுக்காக, மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு துணையாய் இருந்ததற்காக நாங்கள் நன்றி உணர்வுள்ளவர்களாக ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து நன்றி சொல்லுவதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை வரும் மாதங்களிலும் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்கிற கிருபையையும் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72